இப்ப நான் பேச போறது பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். என்னன்னா நம்மளோட ரஜினி சாரோடைய படம் அந்த கோச்சடியான் வந்து எப்ப ரிலீஸ் ஆகும் எல்லாரும் வீடியோ வைத்து காத்துட்டு இருக்கோம்ல. சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா அது வந்து என்னைக்கு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆடியோ ரிலீஸ் வந்து March 9th பண்றாங்க. ஓகேவா? அண்ட் வந்து ரிலீஸ் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா April 11th வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ வந்து March 9th வந்து அந்த ஆடியோ ரிலீஸ் அன்னைக்கு இந்த ஆடியோ ரிலீஸை வந்து வாங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன். அவரு வந்து ஒரு சூப்பர் ஸ்டார். ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் அவர் வந்து எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள் தாண்டி இப்படி ஒரு மனுஷங்க வந்து பெரிய லெவல் போக முடியாது. சோ அவர் அந்த லெவலுக்கு போயிருக்காரு. சோ அவர் வந்துட்டு இந்த இது வாங்குறாரு. அண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு வந்துட்டு எல்லாரையும் வந்து கொச்சன்னு கூப்பிட போறது கிடையாது. ஒரு நல்ல பெரிய விஐபிஸ ஒரு குடும்பத்துல ஒருத்தர் மட்டும் தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்விடேஷன் கொடுக்கறாங்க. ரொம்ப சேட். யா பிகாஸ் வந்து நம்ம ரஜினிகாந்த் சார் வந்துட்டு எவ்வளவு பெரிய பாப்புலரான ஹீரோ, சோ அதனால கிரவுட் ஜாஸ்தி சேரக்கூடாது. நம்மளே போய் குடும்பத்தோட போய் நிப்போம்ல. சோ அது மாதிரி இருக்கும்போது அப்ப எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க நம்மளோட, கண்டிப்பா அவரை பாக்குறதுக்கே அவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். கண்டிப்பா. சோ எல்லாருமே போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அப்படி ஒரு கிரவுட் வர வேண்டாம், கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, ஒரு எப்பேற்பட்ட விஐபி இருந்தாலும் ஒன்லி ஒரு பர்சன் தான் வரணும் அப்படின்னு சொல்லி அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா இருந்தாலும் வந்துட்டு அவங்களோட அழகா கோச்சடியான் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னாலே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். April 11th என்னென்னலாம் நடக்கும், எங்கெங்கெல்லாம் பாலாபிஷேகம் நடக்கும், எப்படியெல்லாம் வந்து பெரிய பெரிய பேனர்ஸ் இருக்கும் நினைக்கும் போதே இப்பயே சூப்பரா இருக்கு. ஏன்னா பிகாஸ் வந்து ஒரு 1 month தான் இருக்கு இன்னும் கேப். நான் பாத்தீங்கன்னா வந்து ஐயோ 1 month கேப் பண்ணும்போது சூப்பரா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணும்போதே அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா வந்துட்டு இந்த மூவி வந்து சக்சஸ்ஃபுல்லா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே வேண்டிக்கலாம்.